இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளவு ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா, எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனா நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். சொல்றேன், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் ஒரு 15 கோடி செலவு பண்றாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் காமன் சென்ஸ். இதெல்லாம் உங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட் போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை தானே, நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்குங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் அடுத்தடுத்த வருஷத்துல வரப்போற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா வரப்போறீங்க. ஸோ இதை நான் ஏன் இதை கனெக்ட் பண்ணி சொல்றேன்னா, இது எப்போ நடக்குதோ அப்பதான் உங்களுடைய அந்த கல்வி முறையே ஒரு முழுமை அடைஞ்சதா